Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம class 11 refresher course module physicsக்கு பார்க்கலாம். Physicsல lesson 7 laws of motion 1. இதோடைய introduction partல இருந்து then ஒவ்வொரு இதுக்கான answersையும் பார்த்துக்கலாம். First introduction part. According to Aristotle பொறுத்த வரைக்கும் moving object வந்து naturally comes to a rest without any external influence of the force அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நேச்சுரலான ஒரு பாடி வந்து மோஷன் மூவிங்கில் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கம்ஸ் டு அ ரெஸ்ட் வித்தவுட் எந்த வித எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இல்லாமல் அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரிஸ்டாட்டில் அக்கார்டிங் டு அரிஸ்டாட்டில் மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து நேச்சுரலி கம்ஸ் டு ரெஸ்ட், நேச்சுரலாகவே அது ரெஸ்ட்டுக்கு வந்துடும், எந்த வித எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை ஆகாமல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சச் மோஷன்ஸ், இந்த மாதிரி மோஷன்ஸ் எல்லாமே நேச்சுரல் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஃபோர்ஸ் இண்டிபெண்ட் அப்படின்னு அர்த்தம். இவர் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா he also proposed that the force, அதாவது ஒரு push or pull is needed to make the bodies to move from their natural state rest and they behave contrary to their own natural state called a violent motion force dependent. அதாவது இவர் என்ன சொல்கிறான்னா ஒரு ஃபோர்ஸுங்கிறது எதுக்கு தேவைப்படுதா, இட்ஸ் நீடட் டு மேக் ஒரு பாடியை மூவ் பண்ணுறதுக்கு, அதோட நேச்சுரல் ரெஸ்ட்டில் இருக்கிற பொசிஷன், நேச்சுரல் ஸ்டேட்னா ரெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெஸ்ட்டில் இருந்து அதை மூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டு தயர் ஓன் நேச்சுரல் ஸ்டேட், இதுதான் வயலண்ட் மோஷன், அதாவது ஃபோர்ஸ் டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஆல் earthy bodies is either rest or a state of uniform motion. அதில் இருக்கிறதா என்ன ஸ்டேட்டில் இருக்கோ அதே ஸ்டேட்டில் தான் இருக்கும், அதிலே இருக்கிறதா அது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணும். The natural state of all earthy bodies is either a rest of state or a state of uniform motion. A body is in motion will continue to be the same state of motion as long as no external force is applied. எந்த வித எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் அப்ளை ஆகாத வரைக்கும் அது என்ன ஸ்டேட்டில் இருக்கோ சேம் ஸ்டேட்டில் இருக்கிறது தான் கண்டினியூ பண்ணும். அண்ட் இதில் வந்து ஒன்றா ரெஸ்ட்டில் இருக்கலாம், நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஆல் earthy bodies in either இந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கலாம் அது ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கலாம். when a force is applied on a body, ஒரு பாடியில் ஃபோர்ஸ் அப்ளை ஆச்சுன்னா they resist any change in their state, அதோட ஸ்டேட்டில் எந்த வித சேஞ்சும் ரெசிஸ்ட் ஆகலாம். this property, இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் பாடி தான் இனர்ஷியான்னு சொல்கிறோம். when dropped from a height in vacuum, வேக்கம்லேருந்து ஒரு ஹைட்லேருந்து நம்ம ட்ராப் பண்ணுறோம், வேக்கம்னா அங்கே எங்கேயும் ஏருமே இருக்காது. பாடிஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸ், ஷேப் அண்ட் மாஸ் பார்த்திங்கன்னா அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஷேப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மாஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் அட் த சேம் ரேட் அண்ட் ரீச் த கிரவுண்ட் அட் த சேம் டைம், ஒரே டைமிங் வந்து ஃபால் பண்ணுறாங்க, ஒரே டைமிங்கில் தான் வருது. இன் வேக்கமில் டிஃப்ரெண்ட் சைஸ், மாஸ் அண்ட் ஷேப் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட், வேக்கமில் இருக்கும் போது ரெண்டுமே சேமாக தான் விழுகுதுன்னு சொல்லியிருக்காங்க கலீலியோ. நெக்ஸ்ட் ஒன் இனர்ஷியா. இனர்ஷியாங்கிறது the inherent property of a body to resist any change in a state of rest or a state of uniform motion unless it is influenced upon by a external unbalanced force is known as inertia. inherent property of the body வந்து to resist any change, அதோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருந்தாலும் சரி ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷனில் இருந்தாலும் சரி அதோட ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் நடக்கலாம் unless it is influenced upon by an external unbalanced force. இதுதான் இனர்ஷியான்னு சொல்கிறோம். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன் அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் 3 இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுங்கிறது என்னென்னா when you vigorously shakes the branches of a tree, some of the leaves and fruits are detached and they fall down. இப்போ வந்து ஒரு ட்ரீ ரெஸ்ட்டில் இருக்கிறது நம்ம போய் ஆட்டினோன்னா அதில் சம் ஆஃப் த லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் நம்ம கீழே விழுகும் இல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இனர்ஷியா ஆஃப் மோஷனுங்கிறது இப்போ ஒரு அத்லெட் ரன் சம் டிஸ்டன்ஸ் பிஃபோர் ஜம்பிங், இப்போ அத்லெட் பார்த்திங்கன்னா ஒரு ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரன் பண்ணிவிட்டு வந்து ஜம்ப் பண்ணுவாங்க இல்லையா, எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னா பிகாஸ் திஸ் வில் ஹெல்ப் ஹிம் டு ஜம்ப் லாங்காக ஜம்ப் பண்ணுறக்கும் அண்ட் ஹையராக இருக்கிறக்கும் முன்னாடி ஓடிட்டு வந்து இங்கேருந்து ஓடிட்டு வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. லாங்கர் அண்ட் ஹையர், இதுதான் இனர்ஷியா ஆஃப் மோஷன். அண்ட் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷனுங்கிறது த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ பாடி டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் கால் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். அதாவது இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சேஞ்ச் இன் டைரக்ஷன் பார்த்திங்கன்னா ஆஃப் மோஷன், இதுதான் இனர்ஷியல் ஆஃப் டைரக்ஷன்னு சொல்கிறோம். when you make a sharp turn while drive பண்ணும்போது ஒரு ஷார்ப் டேர்ன் வந்து பண்ணோன்னா யூ டென் டு லீன் பை சைட் வேல வரும் இல்லையா, இதுதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். நெக்ஸ்ட் ஒன் லீனியர் மொமெண்டம். The
Product of mass and velocity of an object gives the magnitude of linear momentum. லீனியர் மொமெண்டம் எப்படி வரும்னா ப்ராடக்ட் ஆஃப் மாஸையும் வெலாசிட்டியோட ப்ராடக்ட் பண்ணும்போது ஆஃப் ஒரு பாடியோட மூவிங் பாடியில் இருக்கிற வெலாசிட்டி அண்ட் மாஸை வந்து ப்ராடக்ட் பண்ணும்போது அது கிவ்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் லீனியர் மொமெண்டத்தோடைய மேக்னிடியூடை வந்து தருது. இட் ஆக்ட்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். இது வந்து டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி இங்கே இருக்கோ அங்கே இடத்துல ஆக்ட் ஆகும் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். லீனியர் மொமெண்டம் வந்து அதனால் வெக்டார் குவான்டிட்டி. லீனியர் மொமெண்டம்ங்கிறது மாஸ் இன்டூ வெலாசிட்டி, அதோட ப்ராடக்ட் தானே பார்த்தோம். மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. லீனியர் மொமெண்டம் பீன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். P is equal to mvன்னு இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் டு மெஷர் த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ். யூனிட் ஆஃப் மொமெண்டம் இன் SI யூனிட் இஸ் kg மீட்டர் பர் செகண்ட்னு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்ஸ். ஃபோர்ஸுங்கிறதுனா ஃபோர்ஸ் இஸ் எக்ஸ்டர்னல் external effort in the form of pushes or pullன்னு இருக்கலாம். ஒரு external force ஒன்னா push பண்ணுறக்கு இல்லைனா pull பண்ணுறக்கு in the form of pushes or pulls which first பார்த்தீங்கன்னா produce or try to produce the motion of static body. ஒரு motion of static body அதை வந்து ப்ரொவைட் பண்ணுறக்கு இல்லைன்னா அதை ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுறக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு இதை ஸ்டாப் பண்ணுறக்கு மூவிங் பாடியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுறதையும் ஃபோர்ஸில் சொல்லலாம். அண்ட் சேஞ்சஸ் ஆர் சேஞ்ச் டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் அ மூவிங் பாடி. ஒரு மோஷன் ஆஃப் மூவிங் பாடியோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு அதையும் நம்ம சொல்லலாம் இதில். அண்ட் ஃபோர்ஸ் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் இருக்குது, டைரக்ஷன் இருக்குது, அதனால் இது வெக்டார் குவான்டிட்டி. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். When several forces act simultaneously on the same body, then the combined effect of the multiple forces can be represented by a single force, which is termed as resultant force ன்னு சொல்கிறோம். If the resultant force of all forces acting on a body வந்து equal to 0, then the body வந்து equilibrium positionல இருக்குன்னு அர்த்தம். Types of forcesல like parallel force and unlike parallel force ரெண்டு இதாக கிளாஸிஃபை ஆகிருக்கு. லைக் parallel forceங்கிறதுனா ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட ஃபோர்ஸஸ் வந்து ஈக்குவல் இல்லைனா அன்ஈக்குவல் மேக்னிடியூட் ஆக்டிங் ஆன சேம் டைரக்ஷனில் ஆக்டிங் ஆச்சுன்னா, அதாவது parallel to each other இருக்கும் போது ஆர் கால் லைக் parallel forceன்னு சொல்கிறோம். அன்லைக் parallel forceங்கிறது 2 or more equal forces இல்லைனா அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸாக இருக்கலாம். ஆப்போசிட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா parallel to each other இருக்கும்போது இதுதான் unlike parallel force அப்படின்னு சொல்கிறோம். ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அதோட டயக்ராம் அண்ட் அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ parallel force ஆக்டிங் ஆன சேம் டைரக்ஷனில் parallel force இருக்குதுன்னா F1 இது F2ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப்ஜெக்டில் இது ஆக்ட் ஆகுது. அப்போ நெட் ஃபோர்ஸ் என்னென்னா F1 + F2. நெக்ஸ்ட் ஒன் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து parallel unequal forces are acting in the opposite direction. பேரலான பார்த்தீங்கன்னா parallel unequal forces வந்து ஆப்போசிட் டைரக்ஷன், இது வேறு unequal forces-ஆக இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போ Fnet என்னவாக இருக்குன்னா F1 - F2, அதாவது F1 வந்து கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் F2 கிரேட்டர் தான் இருந்துச்சுன்னா F2 - F1, Fnet is equal to F2 - F1ன்னு வரும். எப்போனா F2 கிரேட்டராக இருக்கும்போது F1 எப்போ முன்னாடி வரும்னா F1 - F2 எப்போ வரும்னா F1 வந்து கிரேட்டர் தென் F2வாக இருக்கும்போது இப்படி எழுதுவோம். இப்போ Fnetங்கிறது டைரக்டட் அலாங் த கிரேட்டர் ஃபோர்ஸில் வருது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் parallel equal forces acting in the opposite direction in the same line of action. இப்போ பேரலான ஈக்குவல் ஃபோர்ஸ், ரெண்டு சைடில் இருக்க ஃபோர்ஸுமே ஈக்குவலாக இருக்குது, ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது, ஒரே சேம் லைனில் வந்து அந்த ஆக்ஷன் நடக்குது. அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல்னு வந்துருச்சா, F1 is equal to F2ன்னு இருக்குது. அப்போ ரெண்டு இதுவுமே சேமாக இருந்துச்சுன்னா Fnet is equal to F1 - F2. நம்மளுக்கு ரெண்டுமே ஏன்னா ஈக்குவல் இல்லையா, அப்போ F1 இது 5 இருந்துச்சுன்னா இதுவும் 5னா +5 - 5 கேன்சல் ஆகி நம்மளுக்கு 0ன்னு வந்துருமா, ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 0. அப்போ Fnet வந்து 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். If a 5 Newton and 15 Newton forces are acting opposite to one anotherன்னு இருக்குது. ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த டைரக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் அது கேட்டிருக்காங்க. இப்போ 5 Newton 15 Newton ஃபோர்ஸஸ், ரெண்டு ஃபோர்ஸுமே வேறு, இந்த ஃபோர்ஸ் வேறு, இதுக்கு ஃபோர்ஸ் வேறு. இது 5 Newton, இது 15 Newton இருக்குது. அப்போ இது ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸாக இருக்குது. ஆக்டிங் ஆன் த ஆப்போசிட் டு ஒன் அனதருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ ஒரு இது இருக்குன்னா
ஒரு ஃபோர்ஸ் இது 5 நியூட்டன் கொடுக்குதுன்னா இன்னொரு ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா 15 நியூட்டன் கொடுக்குது. ஆப்போசிட்டில் இருக்குது, டு ஈச் அதருக்கு இது ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்களே, அப்போ ஃபார்முலா வச்சு நம்ம போடுவோம் இல்லையா. நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இதில் நம்மளுக்கு எது கிரேட்டராக இருக்குது, இது F1 இது F2ன்னு எடுத்துக்கலாம். இது F1 இது F2ன்னு எடுத்துட்டோம்னா ஃபோர்ஸ் 1 இது ஃபோர்ஸ் 2 தான் பார்த்திங்கன்னா கிரேட்டராக இருக்குது. அப்போ F2 இஸ் கிரேட்டர் தென் F1 இருக்கும் போது நம்ம எந்த இது யூஸ் பண்ணுவோம், F0 இஸ் ஈக்குவல் டு F2 மைனஸ் F1 யூஸ் பண்ணுவோமா. F0 இஸ் ஈக்குவல் டு F2 மைனஸ் F1. அப்போ 15, F2ங்கிறது 15, F1ங்கிறது 5, 15 மைனஸ் 5ங்கிறது 10 நியூட்டன். அப்போ எதுக்கு அதிகமாக இருக்குது, F2க்கு தான் அதிகமாக இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் நெட் ஆக்ட் ஆன் த டைரக்ஷன் ஆஃப் 15 நியூட்டன் எது அதிகமாக இருக்கோ அந்த டைரக்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். அதுதான் டைரக்ஷன் ஆஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். அண்ட் ரிசல்டன்ட் ஃபைண்ட் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆஃப் இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா F2 மைனஸ் F1ங்கிறது 10 நியூட்டன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இப்போ நீங்கள் ஒரு டோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டோரில் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குன்னு அப்சர்வ் பண்ணியிருப்போம் இல்லையா. இது வந்து எட்ஜ் ஆஃப் த டோரில் தான் இருக்கும். ஆனால் நாட் அட் சம் அதர் டிஸ்டன்ஸில் வேறு எங்கேயும் பார்த்தீங்கன்னா இருக்காது, ஒரு எட்ஜ் ஆஃப் த இதில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் இன்னொரு இது ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இந்த கார்னர்லேருந்து எந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கோ அந்த இடத்துல இருந்து தள்ளி பார்த்துருக்கீங்களா. அப்போ என்ன அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, டோர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஓப்பன் ஆகும், இல்லைன்னா க்ளோஸ் ஆகும். எப்போனா ஒரு பாயிண்ட்டாகவே ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி நம்ம இங்கே வைக்கும் போது the door can easily opened or closed when you apply the force at the point far away from the fixed edge. fixed edge இருந்து கொஞ்சம் தள்ளி far away பார்க்கும்போது இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம ஓப்பன் ஆர் க்ளோஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். in the case the effect of force you apply to turn the door about the fixed edge, the turning effect of applied force is more when the distance between the fixed edge and the point of application of force வந்து more. அதே இது இந்த இடத்துல வைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்லையா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ the axis of a fixed edge about which the door is rotated, எந்த axis of fixed edgeல about which the door வந்து is rotated is called as axis of rotation. அதை தான் சொல்கிறோம். fix one end of a rod to a floor, இல்லைன்னா ஒரு வாலில் ஒரு ராட் fix one end of the rod of floor in a wall fix பண்ணுறோம் and apply the force at the other அதில் ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். end tangentially the rod will be turned about the fixed position. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆகும். இதுதான் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் மூமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். இந்த மோமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்னால் என்னென்னா ஒரு டேர்னிங் இல்லைன்னா ஒரு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் இல்லை ஒரு ஃபிக்ஸ்டு ஆக்சிஸில் நடந்துச்சுன்னா அதை தான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ மொமெண்ட் ஆஃப் கப்பிள்ங்கிறதுனா ஒரு கப்பிளில் ஒரு ரொட்டேட்டிங் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம மொமெண்ட் ஆஃப் கப்பிள்னு சொல்கிறோம். இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா மொமெண்ட் ஆஃப் கப்பிள் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ perpendicular distance between the line of the action of force. அதாவது m is equal to f into s. இதுதான் ஃபார்முலா. the unit of moment of couple is Newton meter. அதாவது nm Newton meter in SI unit. அதே இது in CGS சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா டைன் சென்டிமீட்டர்னு இருக்குது. எக்ஸாம்பிள் கிரீஸ், சீசா பிளே அண்ட் டர்னிங் பில், இதெல்லாம் இதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் பிரின்சிபல் மூமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. வென் நம்பர் ஆஃப் லைக் இல்லைனா அன்லைக் பேரல் ஃபோர்ஸ் வந்து ஒரு ரிஜிட் பாடியில் ஆக்ட் ஆகுதுன்னா அந்த பாடி வந்து ஈக்குவலிபிரியமில் இருந்துச்சுன்னா அந்த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கிளாக் வைஸ் டைரக்ஷனும் அண்ட் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மூமெண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனும் எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். ஹென்ஸ் மூமெண்ட், அதாவது algebraic sum of movement in clockwise direction is equal to algebraic sum of movement in anti-clockwise direction. The F1 into D1 is equal to F2 into D2. Next one, நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷனில் மொத்தம் நியூட்டன் பார்த்திங்கன்னா 3 லாஸ் இருக்குது. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் அண்ட் நியூட்டன் தேர்ட் லான்னு இருக்குது. நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னா, this law states that every body வந்து continues to be the state of rest in a state of motion along a straight line unless it is acted upon some external force வரைக்கும்.
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்ரி பாடி எல்லா பாடியுமே கண்டினியூ பண்ணும். என்ன கண்டினியூ பண்ணுன்னா டு பி ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லைன்னா ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷனில் தான் கண்டினியூ பண்ணும் அலாங்க ஸ்ட்ரெயிட் லைனில். எது வரைக்கும்னா அண்டஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும். அதுதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா சொல்லுது. நெக்ஸ்ட் ஒன் நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன் செகண்ட் லாங்கிறது என்னென்னா அக்கார்டிங் டு த லா பொறுத்த வரைக்கும் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி அண்ட் சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸில் டேக்ஸ் பிளேஸ். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த டேக்ஸ் பிளேஸ் நடக்கும். சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இந்த எங்கே நடக்கும்னா இந்த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். திஸ் லா ஹெல்ப்ஸ் இஸ் டு மெஷர். இது எதுக்கு மெஷர் பண்ண யூஸாக இருக்குன்னா அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் லா ஆஃப் மோஷன்னு சொல்லலாம். இப்போ மாஸ் வந்து மாஸ் ஆஃப் த மூவிங் பாடி எம்னு எடுத்துக்கலாம். அண்டு மூவிங் இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகுது. ஸ்பீடு பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்பீட் வந்து u. அண்ட் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ஆஃப்டர் அ டைம் ஆஃப் இன்டர்வல் டைம்னாலே டீன்னு எடுத்துடலாம். அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த பாடி வந்து சேஞ்ச் ஆகுது, அதை நம்ம பீன்னு சொல்லிடலாம். And due to the impact of an unbalanced external force F, initial moment of the body, initial momentum P, இது இனிஷியல்னு சொல்லும் போது I, அப்போ PI is equal to mass into இனிஷியல் கொடுத்துட்டாங்களே, அப்போ இனிஷியல் வெலாசிட்டி இனிஷியல் ஸ்பீடு வந்து u. ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் த பீயிங் ஆஃப் த பாடிங்கிறது P ஃபைனல்ங்கிறது Fன்னு எழுதுவோம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஃபைனலுங்கிறது என்ன நம்மளுக்கு வெலாசிட்டி ஆஃப் த பாடி சேஞ்சஸ் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது பிஆ சேஞ்ச் தான் இதுதான் ஃபைனல். அப்போ வி. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம்ங்கிறது வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான் சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போ டெல் பினா சேஞ்ச், டெல்னாலே சேஞ்சுன்னு அர்த்தம். சேஞ்ச் இன் மொமெண்டம் டெல் பி இஸ் ஈக்குவல் டு பிஎஃப் மைனஸ் பிஐ இஸ் ஈக்குவல் டு பிஎஃப்ங்கிறது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி மைனஸ் மாஸ் இன்ட்டு இனிஷியல் ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். அப்போ பை நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் ஃபோர்ஸுங்கிறது என்னென்னு சொன்னாங்க இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்னு இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அது சேஞ்ச் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்ங்கிறது சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். அப்போ ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் பை டைம். சேஞ்ச் இன் மொமெண்டம்னா என்னென்னு சொல்லுவோம் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் மொமெண்டமா. சேஞ்ச் இன் மொமெண்டம்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் எம்பி மைனஸ் எம்யூன்னு இருக்கும். அதை நம்ம எழுதிக்கலாம். இந்த சேஞ்ச் இன் மொமெண்ட்டுக்கு பதிலாக எம்பி மைனஸ் எம்யூன்னு எழுதிக்கலாம். ஏன்னா அதுதான் சேஞ்ச் இன் மொமெண்டம் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம்பி மைனஸ் எம்யூ பை டீன்னு இருக்கும். டைமிங் வந்து டீன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா டீனா டைம் இன்டர்வல் ஆஃப் வந்து நம்ம டீன்னு எடுத்துருக்கோம். இப்போ இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஈக்குவல் டு இருக்கணுமா நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கே வந்து ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எம்மை நம்ம இது ரெண்டு எம்முங்கிறது காமனாக இருக்குது. அப்போ எம்மை காமனாக எடுத்துட்டோன்னா வி மைனஸ் யூ பை டீன்னு இருக்கும். இந்த இடத்துல கேங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அண்ட் கே இஸ் ஈக்குவல் டு 1 ஆஃப் இன் ஆல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்லையும் கே ஈக்குவல் டு 1 தான். அப்போ ஹென்ஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு m into v minus u by tன்னு இருக்கும். இப்போ ஆக்சலரேஷனுங்கிறது என்னது ஆக்சலரேஷனுங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். சேஞ்ச் இன் வெலாசிட்டினா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் இல்லாமல் அப்போ v மைனஸ் யூங்கிறது தான் சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். அதுதான் நம்மளுக்கு ஆக்சலரேஷன். ஸோ v by u by v minus u by tன்னு இருக்குது. இதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் இது வந்து இதுக்கு பதிலாக ஏன் எழுதலாமா. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ் வி ஹேவ் ஃபோர்ஸ் இன்ட்டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ரெக்வயர்ட் டு மெயின்டைன் த பாடி ஆஃப் அண்ட் motion of a body moving with the uniform velocity. When the net force acting on a body வந்து not equal to 0 வந்துச்சுன்னா then definitely the velocity of a body வந்து change ஆகும். Thus change in momentum வந்து take place in the direction of force தான். direction of force எப்படி இருக்கோ அங்கே தான் change in momentumமும் நடக்கும். The change may take place either in magnitude or in the direction. அதில் ரெண்டுமே இருக்கலாம். ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ். ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ரெக்வயர்டாக இருக்குது எதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவையாக இருக்குன்னா ஆக்சலரேஷன் ஆஃப் அ பாடி இன் அ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஈவன் தோ த ஸ்பீடு அதாவது மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட், ஸ்பீட் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்சஸ் அட் எவ்ரி பாயிண்ட்லேயும் சேஞ்ச் ஆகுது அந்த சர்க்குலர் பாத்தில். ஸோ த ஆக்சலரேஷன் இஸ் produced along the radius called centripetal acceleration. அதுதான் நம்ம சொல்கிறோம். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ்
ஃபோர்ஸோட யூனிட் என்னென்னா நியூட்டன். அது சிஜிஎஸ் சிஸ்டத்தில் இட்ஸ் யூனிட் வந்து டைன். டெஃபினேஷன் ஆஃப் ஒரு நியூட்டனுங்கிறது என்னென்னா the amount of force required for a body of mass 1 kg to produce an acceleration ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆஃப் 1 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு இருக்குது. 1 நியூட்டனுங்கிறது எவ்வளோனா 1 kg மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து 1 நியூட்டன். நெக்ஸ்ட்டு கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸுங்கிறது எஸ்ஐ யூனிட் ஆஃப் சிஸ்டமில் கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து இஸ் கிலோகிராம் ஃபோர்ஸ்ன்னு வருது. ரெப்ரசன்ட் இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா கிலோகிராம் கேஜி எஃப்னு வரும். இந்த சிஜிஎஸ் சிஸ்டத்தில் இதோட யூனிட் வந்து கிராம் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து கிராம் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ரெப்ரசன்டட் பை ஜிஎஃப்ங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுவேன். கிராமுக்கு ஜி, ஃபோர்ஸுங்கிறது எஃப். இங்கே கிலோகிராம்னா கேஜி, ஃபோர்ஸுங்கிறது எஃப். அதான் 1 kgf 1 kilogram force is equal to 1 kg into 9.8 meter per second square is equal to 9.8 Newton. Next one, impulse. Impulseங்கிறதுனா large force acting on a very short interval of time. இதுதான் பார்த்தீங்கன்னா impulsive force. ஒரு large force வந்து ஒரு very short interval of time நடந்துச்சுன்னா அதுதான் is called as an impulsive force. when a force Fங்கிறது ஒரு force Fன்னு எடுத்தோம்னா act ஆன ஒரு பாடியில் act ஆகுது for a time period Tங்கிற time periodல நடக்குது. then the product of force and timeங்கிறது தான் நம்ம impulse is known as impulseன்னு சொல்கிறோம். impulse வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஜேங்கிற இந்த சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அப்போ ஜே is equal to F into T. இதுதான் பார்த்தீங்கன்னா impulse. அப்போ impulse is also equal to the magnitude of change in momentum. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா its unit is kg meter per second or நியூட்டன் செகண்ட்னு சொல்லலாம். இது எப்படி நியூட்டன் செகண்டுன்னு வந்துச்சுன்னா இப்போ நியூட்டனோடது 1 நியூட்டனுங்கிறது எவ்வளோன்னு பார்த்தோம். 1 kg மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு வரும். இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம் கேஜி மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்னு நம்ம இப்படி எழுதலாம் இல்லையா. அப்போ நியூட்டன் செகண்டுன்னு தானே பார்த்தோம். நியூட்டன் செகண்ட். நியூட்டனுக்கு இந்த வேல்யூ, செகண்டுக்கு எஸ்னே எடுத்துக்கலாம். இன்ட்டு மல்டிப்பிள் இருக்குது. அப்போ இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ கேஜி மீட்டர் பர் செகண்டுன்னு இருக்கும். த எஸ் -1 அதுதான் பார்த்தீங்கன்னா இதோட யூனிட். இதை நம்ம இதுனா நியூட்டன் செகண்ட்னு சொல்லலாம். இப்படி தான் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நியூட்டனுடைய தேர்ட் லா ஆஃப் மோஷன் என்ன சொல்லுதுன்னா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எல்லா ஆக்ஷனுமே ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. தேர் ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் 2 டிஃப்ரெண்ட் பாடிஸில் ஆக்ட் ஆகும். இஃப் பாடி ஏ வந்து அப்ளைஸ் ஃபோர்ஸ் எஃப்ஏங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குது ஆனால் ஒரு பாடி பியில், தென் த பாடி பி ரியாக்ட் வித் force FB on the body A தருது which is equal to FA is magnitude but பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ FB is equal to -FAன்னு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா இப்போ ஒரு பேர்டு வந்து ஃப்ளை பண்ணுது. அது ஒரு pushes the air backwardல பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணும் இல்லையா. எதுக்கு வித் தேர் விங்ஸால் புஷ் பண்ணுவாங்க. ஒரு ஆக்ஷன் நடக்குது அண்ட் த ஏர் என்ன பண்ணும் பேர்டை அப்வர்டில் புஷ் பண்ணுமா. அது வந்து ரியாக்ஷன். ஒரு ஆக்ஷனில் நம்மளுக்கு ஒரு ரியாக்ஷன் கிடைக்குது. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதுதான் இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா வென் அ பர்சன் வந்து ஒரு ஸ்விம் பண்ணுறாங்க. he pushes the water back using the hands backwardsல பார்த்தீங்கன்னா ஸ்விம் பண்ணும்போது பேக்வேர்ட்ஸில் தள்ளுவாங்க இல்லையா. அதுதான் அங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது. அண்ட் அந்த வாட்டர் என்ன பண்ணும் அவங்கள ஃபார்வர்டில் மூவ் பண்ணுமா, அங்கே ரியாக்ஷன் வருதா. இதுதான் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். வென் யூ ஃபயர் அ புல்லெட் the gun recoils backward. கன் பார்த்தீங்கன்னா பேக்வேர்டில் வரும் இல்லையா. அது அண்ட் த புல்லட் வந்து இஸ் மூவிங் ஃபார்வர்ட். அங்கே ஒரு ஆக்ஷன் நடக்குது. அந்த கன் ஈக்குவலிஸ் திஸ் ஃபார்வர்ட் ஆக்ஷன் பை யூஸிங் அது பேக்வேர்டில் வர அது அவங்க ரியாக்ஷனும் நடக்குது. இதுதான் நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் எவாலுவேஷனுக்கான ஆன்சர்லாம் பார்க்கலாம். டிஃபைன் ஃபோர்ஸ். ஃபோர்ஸை பற்றி டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபோர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல்ல இருக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் உடையது. இதில் வந்து 3 இது பார்த்தோம் இல்லையா. ட்ரை பண்ணும் அண்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இல்லைனா ஸ்டாப்பை ட்ரை பண்ணும், இல்லைனா சேஞ்ச் பண்ணுறதுக்கு சேஞ்சு ட்ரை பண்ணும். ஃபோர்ஸ் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இருக்குது. இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி.
அப்போ ஃபோர்ஸுங்கிறது என்ன சொல்லலாம்னா ஃபோர்ஸுங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இன் ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல். இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஏது வெக்டார் குவான்டிட்டி சொல்கிறோம், மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே இதுக்கு இருக்குது. இதுதான் இதுக்கான ஆன்சர். Second one, a force of 8 Newton act on a body of mass 8 kg act ஆகுது. Find the acceleration of the body தான் கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, F கொடுத்துட்டாங்க, அதோட மாஸ் கொடுத்துட்டாங்க, ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதை கொஸ்டினில் கிவன்லாம் பார்த்தீங்கன்னா கிவன் வந்து ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க 8 நியூட்டன், மாஸ் வந்து 8 kg, ஆக்சலரேஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் தான் ஃபார்முலா. ஆக்சலரேஷன் வேணும்னா மாஸை வந்து ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வந்தால் டினாமினேட்டரில் வந்துடும். அப்போ ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ். ஃபோர்ஸ் வந்து 8 நியூட்டன் பை 8 kgன்னு இருக்கும். கேன்சல் ஆச்சுன்னா 1 வரும், 1 நியூட்டன் பர் கேஜின்னு இருக்கும். இப்போ ஒரு நியூட்டனுங்கிறோட வேல்யூ என்னது, கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரா. அப்போ நியூட்டனுக்கு பதிலாக நம்ம இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர், கேஜி கேன்சல் ஆயிரும். அப்போ 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் ரெக்வயர்ட் ஆன்சர் ஃபார் செகண்ட் சன். நெக்ஸ்ட் ஒன், டிஃபைன் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டத்தை டிஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. லீனியர் மொமெண்டம்ங்கிறது என்னென்னா the product of mass and velocity of moving object வந்து அது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குற magnitude of linear momentum. இதுதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா definition. The product of mass and velocity of a moving body gives the magnitude of linear momentum. It acts in the direction of velocity of an object. Linear momentum is a vector quantity. இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா லீனியர் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு பார்த்தோம். இப்போ லீனியர் மொமெண்டமை பீன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பி இஸ் ஈக்குவல் டு எம்வி. இதுதான் இதுக்கான டெஃபினிஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், ஸ்டேட் த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட். மொமெண்ட்டோடைய பிரின்சிபல் தான் கேட்டிருக்காங்க. இதோடைய ஸ்டேட் பண்ண சொல்லியிருக்காங்களே மொமெண்ட்டை. அப்போ வென் அ நம்பர் ஆஃப் லைக் இல்லைனா அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் அ ரிஜிட் பாடி and the body is in equilibrium இருந்துச்சுன்னா then the algebraic sum of movement வந்து in clockwise direction வந்து equal to anti-clockwise direction of algebraic sum of movement ன்னு பார்த்தோம். அப்போ movement in clockwise direction is equal to movement in anti-clockwise direction. F1 into D1 is equal to F2 into D2. இதுதான் இதுக்கான definition. இதுதான் இதுக்கான answer. Next, fifth one, calculate the impulse of a force of 5 Newton which act on a body for 0.2 second. இம்பல்ஸை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஜே, ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க எஃப், ஆக்ட் ஆன் அ பாடி அதாவது டைமிங் கொடுத்துருக்காங்க டி. அப்போ இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு ஃபார்மா தெரியும் தானே, ஃபோர்ஸ் இன்ட்டு டி. இதை நம்ம சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அப்போ கிவன் எழுதிக்கலாம், இம்பல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. கிவன் வந்து ஃபோர்ஸ் 5 நியூட்டன் அண்ட் டைமிங் வந்து 0.2 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஃபோர்ஸுங்கிறது 5 நியூட்டன் அண்ட் டைமிங்கிறது 0.2 செகண்ட். மல்டிபிள் பண்ணணும்னா 1.0 அந்த மாதிரி 1.5 அதாவது 5.5 இன்ட்டு 0.2னா 10 அண்ட் 0ன்னு இருக்கும். பாயிண்ட் வச்சுன்னா 1.0ன்னு கிடைக்கும். ஸோ 1 தான் நம்மளுக்கான ஆன்சர். அப்போ 1 நியூட்டன் நம்ம எப்படி எழுதலாம், நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 kg மீட்டர். 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 kg மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரா. அப்போ இது நம்ம இங்கே எழுதிட்டோன்னா இன்ட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு செகண்ட், டைமிங்க்கு ஒரு செகண்ட் இருக்குது. அப்போ செகண்டும் இந்த செகண்டு இதில் இருக்குது, இங்கே 2 செகண்ட் இருக்குது. அப்போ ஒரு செகண்ட் கேன்சல் ஆகுது. அப்போ 1 kg மீட்டர் பர் செகண்ட்னு வந்துடும். இதுதான் இம்பல்ஸ். இம்பல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 kg மீட்டர் பர் செகண்ட். இதுதான் ரெக்வயர்ட் ஆன்சர் ஃபார் ஃபிஃப்த் ஒன். எவாலுவேஷனில் 5 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரையுமே பார்த்தாச்சு அண்ட் ஒவ்வொரு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.